தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை வரை பெய்துள்ளது. காற்றின் வேக மாறுபாட்டின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை வரை பெய்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆரணி, செய்யாறு, வேங்கிக்கால் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடும் வெயில் சுட்டெரித்து வந்தது. இந்த நிலையில் மாதேப்பள்ளி, நாச்சிக்குப்பம், நேரலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரம் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள மதுராந்தகம், கருங்குழி, மேலவளம்பேட்டை, சித்தாமூர் உள்ளிட்ட பல இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. பகலில் வெயில் தாக்கம் அதிகரித்த நிலையில் மழைக்கு பின்னர் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மிதமான மழைப்பொழிவு இருந்து வந்தது. இந்த நிலையில் சத்துவாச்சாரி பகுதி வசந்தம் விரிவில் சரியான கால்வாய் வசதிகள் இல்லாமல் மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து வீடுகளுக்குள் புகுந்தன. அதிர்ச்சியான குடியிருப்பு வாசிகள் வீடுகளை பூட்டி தங்கள் உறவினர்களின் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் கோரிப்பாளையம், மாட்டுத்தாவணி, சிம்மக்கல் ரயில்வே நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனைத் தொடர்ந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. கனமழை காரணமாக மாமதுரை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் பாதிக்கப்பட்டன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.